ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான டேஸ்டான பீர்க்கங்காய் சாம்பார் பார்க்கலாமா? ஒரு பேன் எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரணுங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்துருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க, காரத்துக்கு வரமிளகா போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 வரமிளகா போட்டிருக்கேன், போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினோடனே ஒரு 2 தக்காளி பழம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டுமே வெங்காயமும் தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் சாம்பார் வச்சதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா உப்பு கட்டாக்கன்னு செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அப்புறம் நான் 2 பீர்க்கங்காய் தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை அதில் போட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயத்தோடு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியே ஊற்றாதீங்க. அந்த உப்பு மஞ்சத்தூள்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் அது பீர்க்கங்காயிலே கொஞ்சம் தண்ணி விடும், அதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா தண்ணி விட்டு நல்லாயிருக்கும். ஒரு 50% காய் வெந்தால் போதும். பருப்பில் நான் காலையிலே பருப்பு வேக வச்சிட்டேன். பாசி பருப்பு ஒரு 2 கப் போட்டு வேக வச்சுட்டேன், அதனால் அப்படி இருக்குது. நீங்கள் சூடாக அந்த வெந்து அப்படியே ஊற்றிக்கலாம். நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பருப்பு காலையில் வேக வச்சதுனால ஆறி போனதுனால டைட்டான மாதிரி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா சரியாக போயிடும். நான் பாசிப்பருப்பு தான் எடுத்துருக்கேன். எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பருப்பும் பீர்க்கங்காயும் நல்லா கொதிச்சு வரும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கொதிச்சிருக்கும். நல்லா கொதிச்சு பீர்க்கங்காய் நல்லா வெந்திருக்கணும். வெந்து வந்ததுன்னா சூப்பராக இருக்கும் சாம்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி நான் ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சிருக்கிறேன். நல்லா கரைச்சி அதில் நல்லா வடிகட்டி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு புளி ஊற்றுறோடனே சாம்பார் தூளும் போட்டுருங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் தூள் சின்ன ஸ்பூனில் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சாம்பார் தூள் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு 2 கொதி விடணும். நல்லா 2 கொதி வந்ததுக்கப்புறம் இந்த அந்த புளி வாசமும் சாம்பார் தூள் வாசமும் அந்த இதுவும் நல்லா வெந்ததுக்கு புளியில் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மல்லித்தூள் போட்டு இறக்கினா நம்மளுடைய சூப்பரான டேஸ்ட்டான பீர்க்கங்காய் சாம்பார் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.